பொதுவா நம்ம வீட்ல தெய்வ நடமாட்டம் இருக்குதுன்னா, என்ன அறிகுறி இருக்கும்? தெய்வ நடமாட்டம் இல்லன்னா, என்னென்ன அறிகுறி இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம வீட்ல தெய்வ சக்தி இருக்குதுன்னும்போது என்ன நடக்கும்னா, நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போது, ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நமக்கு நடக்க போதுன்னும்போது, நமக்கு தெய்வ சக்தி துணையாக இருக்குது, நம்ம வீட்ல தெய்வ நடமாட்டம் இருக்குதுன்னா, நமக்கு முன்னாடியே காமிச்சு கொடுத்துரும். இது போன்ற அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா, நம்ம வீட்ல தெய்வ நடமாட்டம் இருக்குன்றத நம்ம உணர்ந்துக்கலாம். அதுபோல் நம்ம வீட்டில் தினந்தோறும் சிட்டுக்குருவி, காகம் இது போன்ற உயிரினங்கள் வருது அப்படின்னும் பொழுது நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறத நம்ம உணர்ந்துடலாம். நம்ம ஒரு கோவிலுக்கு போயிட்டு எலுமிச்சைக்கனி வச்சு மடியில் அம்மன் மடியில் வச்சு வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கும் பொழுது அந்த எலுமிச்சைக்கனி காய்ந்து போயிருந்ததுன்னா நம்ம வீட்டில் தெய்வ சக்தியும் தெய்வ நடமாட்டமும் கண்டிப்பாக இருக்குது. நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இல்லாமல் நேர்மறை ஆற்றல் இருக்கிறத நம்ம உணர்ந்துடலாம். இது போன்ற அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குன்றத நம்ம உணர்ந்துடலாம். பெண்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத உணர்த்திவிடும். அதுபோல் நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னும் பொழுது என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னா, பொதுவாகவே நம்ம வீட்டில் பூஜை செய்ய போகும்போது தடைகள் ஏற்படும். அதை மீறியும் நம்ம பூஜை செய்தோம்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு ஏற்படும், ஒரு குழப்பமாகவும் இருக்கும். பெண்களுக்கு அதிகமாக முடி கொட்டுது அப்படின்னும் பொழுதும் நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்குது, தெய்வ நடமாட்டம் இல்லவே இல்லைன்றதை உணர்த்திவிடும். அதுபோல் நம்ம கோவிலுக்கு போய்ட்டு எலுமிச்சைக்கனி வாங்கிட்டு வந்து வச்சோம்னாலும் அந்த எலுமிச்சைக்கனி கருத்து அழுகி போயிடும். இதை வச்சு நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை, அதுபோல் ஒரு துர்நாற்றம் இருக்கும். அந்த துர்நாற்றம்லாம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தி இல்லை, எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருக்குது அப்படின்றத உணர்ந்துடலாம். அதுபோல் சில உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. கருவண்டு, வௌவால், பாம்பு இது போன்ற உயிரினங்கள் வருதுன்னா அந்த நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை, எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருக்குதுன்றதை நம்ம உணர்ந்துடலாம். இது போல் அறிகுறிகள்லாம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இல்லவே இல்லை. இதெல்லாம் நம்ம சரி செய்யணும். எதிர்மறை ஆற்றலெல்லாம் நீக்கி நேர்மறை ஆற்றலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னும்பொழுது என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் எப்போவுமே கல் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வீடு துடைக்கணும். இது போல் துடைச்சிட்டு அம்மன் கோவிலுக்கு சென்று எலுமிச்சைக்கனியை வச்சு நம்ம வீட்டுக்கு தினந்தோறுமே சென்று போய் வாங்கிட்டு வந்து வைக்கும் பொழுது அந்த எலுமிச்சைக்கனியில் நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலெல்லாம் போயிட்டு நேர்மறை ஆற்றல் உண்டாக்கணும். இது போல் பண்ணும்பொழுது நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் உண்டாகும். இது போல் தினந்தோறுமே செய்யும் பொழுது சாம்பிராணி புகை இது மாதிரி போடும்போது நம்ம வீட்டில் உள்ள துர்சக்திகள் எல்லாமே போயிட்டு வாசனை நிறைந்து தெய்வ நடமாட்டம் உண்டாகும். இது நம்ம வாரம் செய்யலாம், இல்லை தினந்தோறுமாவது செய்து நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டத்தை உண்டு